அடித்து பாதுகாத்து கொள்ளுங்க. என் அன்பு பிள்ளைகளே, வேலி அடித்து பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களை நீங்க வேலி அடித்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு ஜபத்திலும் ஜபிக்கிறதுக்கு முன்னாடி வேலி அடித்து பாதுகாக்கணும். பிரசங்கத்துக்கு முன்னாடி வேலி அடித்து பாதுகாத்து கொள்ளணும். இப்படி நீங்க வேலி அடித்து பாதுகாப்பதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், உங்களுக்கு தெய்வீக ஒரு ப்ரொடெக்ஷன் அங்க போடப்பட்டிருக்குது. என் அன்பு பிள்ளைகளை வேலி அடித்து பாதுகாத்து கொள்ளணும்னா நீங்க ஜெபித்து அந்த ஜபத்துல வேலி அடித்து பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்லணும். என் பிள்ளைகளை என்கிட்ட சொல்லணும். பாருங்க, எப்பவுமே உங்களுடைய வாயை திறந்து நீங்க பேசணும். உங்களுடைய வாயில புறப்படுகிற வார்த்தை ஏதோ இப்ப இந்த ஒரு கிருபை நான் எந்த ஒரு வீட்டு விலங்குக்கும் நான் கொடுக்கல. வாயில பேச்சு, இந்த பேச்சு யாரு பேச முடியும்னா மனுஷன் மட்டும்தான் பேச முடியும். இந்த ஒரு பேச்சு மனுஷன் மட்டும்தான் பேச முடியும். என் அன்பு பிள்ளைகளே, எந்த ஒரு விலங்குக்கும் இந்த பேச்சு திறனை நான் கொடுக்கல. இந்த பேச்சு திறனை கொடுக்கல. என்னை போலவே படைக்கப்பட்ட உங்களுக்கு தான் இந்த பேசுகிறதான டேலண்ட்டை நான் கொடுத்துருக்கிறேன். வேற எந்த இப்ப இவ்வளவா என் அன்பு மகள் ஜபப்பிரியா என்ன சொன்னா, இத்தனை பிளானட்ஸ், விண்மீன்கள் வெரி வெரி ஹாட் கேஸ், வெரி ஹாட், தேர் வெரி ஹாட், தேர் டூ வார்ம் அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல ஒரு உயிர் போக முடியாது. இந்த இடத்துல ஒரு உயிர், ஒரு மாம்சம் வந்து இந்த இடத்துக்கு போனா பொசுங்கி போயிடுவான். அந்த இடத்துல அவனால ஜீவிக்க முடியாது. அங்க எந்த ஒரு ஆக்சிஜனும் இருக்காது. இந்த இடத்துக்கு உங்களால நினைச்சா கூட போகவே முடியாது. ஆனா இப்படிப்பட்டதான விண்மீன்களை காட்டிலும், இப்படிப்பட்டதான பெரிய 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 ஓ விண்மீன்களை, நட்சத்திரங்களை, சூரியனை விட எத்தனை படைப்புகளை நான் படைச்சிருக்கிறேன். எல்லாத்தையும் விட என் அன்பு பிள்ளைகள் ஆகிய உங்களை, என்னுடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகளை நான் அதிகமாய் நேசிக்கிறேன். ஓ, இந்த ஒரு பேச்சு திறன் எந்த ஒரு விண்மீன்களுக்கும் நான் கொடுக்கவில்லை. எந்த ஒரு விண்மீன்களுக்கும், எந்த ஒரு நட்சத்திரங்களுக்கும் நான் கொடுக்கவில்லை. இந்த ஒரு பேச்சு திறன் அதெல்லாம் போடும் ஒரு சவுண்டு, அந்த சவுண்டு போடும். இது எல்லாத்துக்கும் சவுண்ட்ஸ் இருக்கு, அதுதான் அதனுடைய பேச்சு. இது எல்லாத்துக்கும் ஒரு சவுண்ட் இருக்கு. இப்போ பூமியினுடைய ரொட்டேஷனுக்கு ஒரு சவுண்ட் இருக்கு, அதுதான் அதோடைய பேச்சு திறன். அப்போ அந்த சவுண்டு தான் பேச்சு திறன், அதுதான் லாங்குவேஜ், அதுதான் தேவ பாஷை. ஆனா மனுஷனாகிய உங்களுக்கு பேச்சு திறன். இப்போ விலங்குகளுக்கு கத்துற ஒரு மொழி, அந்த கத்துறது தான் அவங்களுக்கு பேச்சு. ஆனா உங்களுக்கு தான் பாஷைகளை உச்சரிக்கும்படியான காரியங்கள். உங்களுடைய நாக்கு, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாக்கு, இந்த நாக்கு சுழலுவதன் மூலமாக அந்த உச்சரிப்பு, இந்த நாக்கு, இந்த வாய், இந்த ஒரு மனுஷனுடைய ரூபம், இந்த ரூபத்துல இருக்கிற பிள்ளைகள் எனக்கு என்ன சொல்லணும் தெரியுமா? உங்களுடைய வாயை திறந்து உங்களுடைய தேவைகளை அறிவிக்க வேண்டும் என் அன்பு பிள்ளைகளே. அப்போ கல்லு பேசுது, சத்தம் போடுது, கிரகங்கள் சத்தம் போடுது, இப்படி இந்த பிரபஞ்சம் முழுவதும் சத்தம் போடுது. அதுக்கான ரெக்குவயர்மெண்ட்டை சத்தம் போட்டு தெரிவிக்குது. ஒரு கடலுடைய அலை தெரிவிக்குது சத்தம் போட்டு. 2 கிளவுட்ஸும் மோதும் பொழுது அங்க தண்டர் உண்டாகுது, லைட்னிங் எஃபெக்ட் வருது. இது எல்லாமே மொழிகள். ஆனா இது எல்லாத்துக்கும் விட உங்களுக்கு நான் மேன்மையாக 6 அறிவை கொடுத்து, அந்த 6 அறிவின் மூலியமாக நான் உங்களுக்கு உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறதுன்னா, என்னோடு பேச வேண்டும், என்கிட்ட தெரிவிக்க வேண்டும். இப்படி தெரிவிக்கிறதன் மூலியமாக தான் காரியங்கள் நிறைவேறும் என் அன்பு பிள்ளைகளே. இப்போ ஒரு மகளை நான் பயன்படுத்துறேன். இப்போ இந்த மகளை எப்படி நான் பயன்படுத்துவேன்? அவ மூலியமா நான் பேசணும்னா அப்படி வாயை தான் நான் பயன்படுத்துவேன், அப்படி நாவை தான் நான் பயன்படுத்துவேன். அப்ப இந்த நாவு எவ்வளவு முக்கியமானது உறுப்பு என் பிள்ளைகளே, எவ்வளவு முக்கியமானது இந்த நாக்கு. இந்த நாக்கு தான்
நரம்பு இல்லாதது. இந்த நாக்குல எப்படி நாக்குல உங்களுக்கு அந்த சின்ன சின்ன வெயின்ஸ் இருக்கும், குட்டி வெயின்ஸ். ஆனா நடுவுல எதுவுமே இருக்காது, ஓரத்துலதான் இருக்கும். நடுவுல எந்த ஒரு இதுவுமே இருக்காது, எந்த ஒரு நரம்புமே இருக்காது. சைட்ல தான் பிரான்ச்சஸ் மாதிரி இருக்கும். ஆனா சென்டர் பொசிஷன்ல நார்மலா தான் இருக்கும். இப்படி இந்த ஓரத்துல இருக்கிற இந்த ஒரு வெயின்ஸ் எல்லாமே உங்களுடைய நாவினுடைய தன்மையை பாதுகாப்பதற்காக கொடுக்கப்பட்டது. இந்த நாவுடைய தன்மையை பாதுகாப்பதற்காக அதுக்குள்ள ஒரு பிளட் போகணும், அதுக்குள்ள ரத்தம் போகணும் அப்படின்னு கொடுக்கப்பட்டதா இந்த நாவு. ஆனா சென்டர்ல எதுவுமே இருக்க போறதில்ல. அப்போ இந்த ஒரு நாவு என்னை போலவே நான் உங்களுக்காக கொடுத்திருக்கிறேன். இந்த நாவினால உச்சரிக்கப்பட வேண்டும் வார்த்தைகள், பாஷைகள், இப்படி நான் கொடுக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த நாவுனாலதான். அப்போ ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்றால் உங்களுடைய நாவை பயன்படுத்த வேண்டும். என் அன்பு பிள்ளைகளே, வாய்த்து பேச முடியாத பிள்ளைகள், ஓ எத்தனையோ பேர்கள் இந்த பூமியில இருக்கிறாங்க, வாய் பேச முடியாத பிள்ளைகள், வாய் பேச முடியாத பிள்ளைகள். ஆனாலும் அந்த பிள்ளைகளும் ஒரு வார்த்தைகளை உச்சரிக்கும்படி நான் வச்சிருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் வாய் பேச முடியலன்னா கூட அவங்க ஒரு சவுண்டு, அந்த சவுண்ட் மூலியமாக அவங்க மக்களோடு பேசுவாங்க, அந்த சவுண்ட் மூலியமாக. அப்ப இந்த பூமியே சவுண்டுனாலதான் போயிட்டு இருக்கு என் பிள்ளைகளே. இந்த பூமியே எங்க பார்த்தாலும் சவுண்டு 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 சவுண்டு. அப்ப இந்த சவுண்டு தான் கம்யூனிகேஷன், இந்த சவுண்டு தான் கம்யூனிகேஷன். நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். உங்களுடைய கர்த்தர், உங்களை படைத்த தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். நான் பரிசுத்த தேவன், பரிசுத்த தேவன், பரிசுத்த ஆவியானவராய் இந்த பூமியில ஒவ்வொரு இடத்திலும் நான் அசைவாடி நான் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறேன். என் அன்பு பிள்ளை, அன்பு ஆசை பிள்ளைகளே, நான் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களோடு பேசுவதும் நான் உங்களோடு பழகுவதும் ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைகளும் உங்களுடைய ஆத்துமாக்காக, உங்களுடைய ஆத்துமாக்காக. உங்களுடைய ஆத்துமா கெட்டு நரகத்துக்கு போக கூடாது என்பதற்காக, உங்களுடைய ஆத்துமா பறிக்கப்படக்கூடாது என்பதற்காக, உங்களுடைய ஆத்துமா சாத்தானுக்கு விலை போக கூடாது என்பதற்காக உங்களோடு நான் பழகி கொண்டு இருக்கிறேன், உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறேன். என் பிள்ளைகளே, இது ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல எனக்கு ஒரு பாத்திரத்தை பயன்படுத்துவது மிகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்த ஒரு நொடி பொழுது என் மகளுடைய சரீரத்தை பயன்படுத்தி உங்களோடு நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஓ, தாகமாய் இருக்கிற பிள்ளைகளே, என்னிடம் வந்து இந்த தாகத்தை பெற்று கொள்ளுங்கள். பசியா இருக்கிற பிள்ளைகளே, என்னிடம் வந்து உங்களுடைய பசியை தீர்த்து கொள்ளுங்கள். என் அன்பு பிள்ளைகளே, நானே ஜீவ அப்பமாய் இருக்கிறேன், நானே ஜீவ ஊற்றாய் இருக்கிறேன். நான் சீக்கிரமாக திரும்பி வரப்போகிறேன் உங்களை சந்திப்பதற்காக, உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காக நான் இந்த பூமிக்கு திரும்ப வர இருக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, நானே உங்களை படைத்த தேவன் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஓ, உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறேன். எத்தனை இன்பம், எத்தனை ஆனந்தம். ஓ, இந்த நிமிஷம் என்னுடைய உணர்வு, என்னுடைய சந்தோஷம் எவ்வளவு பிரசித்தமாக, எவ்வளவு பிரஸ்தாபமாக, எவ்வளவு ஆனந்தமாக, எவ்வளவு உன்னதமாக, எவ்வளவு உயர்வாக இருக்கிறது. என் பிள்ளைகளோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், மாம்சமான பிள்ளைகளோடு. ஓ, என்னுடைய தோற்றத்தில் இருக்கிற பிள்ளைகளோடு, என்னுடைய தோற்றத்தில் படைக்கப்பட்ட பிள்ளைகளோடு நான் இப்படியாக பேசிக்கொண்டிருப்பது எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. அதற்காகவே இந்த பிளாட்ஃபார்மை நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன், இந்த சரீரத்தை நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன், எனக்காக, என்னுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக. ஓ, நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆத்தும தாகம், ஆத்தும தாகம். இப்படி என்னுடைய பிள்ளைகள், இந்த ஆத்துமாக்கள் என்னிடம் வருவதற்காக. பரலோகம் காலியாக இருக்கிறது என் பிள்ளைகளே. பரலோகத்துல பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, ஆனா பரலோகம் கொஞ்சம் பேர்களால தான் இருக்குது. ஆனா இந்த பரலோகம் நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் எனக்கான கூட்டம், என்னுடைய கூட்டம், என்னுடைய பிள்ளைகள் இந்த பரலோகத்தை நிரப்ப வேண்டும், இந்த பரலோகத்தை நிரப்ப வேண்டும். என் அன்பு பிள்ளைகளே, என்னுடைய சித்தம், நான் உங்களுக்காக சிந்தின ரத்தம், என்னுடைய சித்தம் நிறைவேற வேண்டும்னா இந்த பரலோகம் நிரப்பப்பட வேண்டும், நிரப்பப்பட வேண்டும். நீங்க இருக்கிற இந்த பூமியை விட மேல இருக்கிற பரலோகம் பெருசு.
அதுல நிறைய இடங்கள் உங்களுக்காக ரெடியா இருக்குது என் பிள்ளைகளே. ரெடியா இருக்குது, ரெடியா இருக்குது. எல்லா ஏற்பாடும் எல்லா செட்டப்பும் ரெடியா இருக்கு. இந்த பரலோகம் நிரப்பப்படணும்னா மறிச்சுதான் நிரப்பப்படணும்னு அவசியம் கிடையாது. இந்த பரலோகம் நிரப்பப்படணும்னா உயிரோட கூட சபையை எடுத்துக்கொள்ள முடியும். உயிரோடவே சபையை எடுத்துக்கொள்ள முடியும். இது ஒரு சபை. இங்க கூடி இருக்கிற பிள்ளைகள் ஒரு சபை. இந்த சபைய அப்படியே என்னால எடுத்துக்கொள்ள முடியும். அதற்காக தான் நான் உங்களோடு ஒவ்வொரு பரிசுத்த ஓய்வு நாள்ல பேசி கொண்டு இருக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளை பேசி கொண்டிருக்கிறேன். இதுதான் முக்கியம். நித்திய ஜீவன் தான் முக்கியம். நித்திய ஜீவனுக்காக தான் என்னுடைய ரத்தத்தை நான் சிந்தினேன், என்னுடைய ஜீவனை கொடுத்தேன். இந்த நீங்க எடுக்கிற திருவிருந்து, நீங்க செய்கிற காரியங்கள், நீங்க கொடுக்கிற காணிக்கை, நீங்க எனக்காக செய்கிற தசம பாகம், நீங்க எனக்காக ஒதுக்குற எல்லா காரியங்களும், நீங்க எனக்காக ஏறெடுக்கிற ஆராதனை, நீங்க எனக்காக செய்கிற எவ்வளவு விஷயங்கள், எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் எல்லாமே என் பிள்ளைகளே நித்திய ஜீவனுக்காக தான். நித்திய ஜீவனுக்காக தான். ஓ, நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஜீவ புஸ்தகத்துல ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்கு என் பிள்ளைகளே. ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்கு, ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்கு. ஒவ்வொரு மனுஷன் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஜீவ புஸ்தகத்துல ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்கு என் அன்பு பிள்ளைகளே. எல்லாமே நித்திய ஜீவனுக்காக தான். எதுவுமே அவுட் ஆஃப் த சிலபஸ் கிடையாது, எதுவுமே அவுட் ஆஃப் த சப்ஜெக்ட் கிடையாது. எல்லாமே நித்திய ஜீவனுக்காக தான். இழந்த ஏதேனை திரும்ப பெற்றுக்கொள்ள, இழந்த ஏதேனை திரும்ப பெற்றுக்கொள்ள. எது ஏதேன்? பரலோகம். பரலோகம் என் அன்பு பிள்ளைகளே. ஆதியிலே நான் இந்த பூமியில ஏதேன் தோட்டத்துல நடமாடி கொண்டு இருந்தேன், உலாவி கொண்டிருந்தேன். அந்த தோட்டத்தின் எஜமானன் நான் தான். அந்த தோட்டத்தின் எஜமானன் நான் தான். அப்படியே உலாவிக்கிட்டே இருப்பேன், அசைவாடி கொண்டிருப்பேன். என்னுடைய ஆவி அப்படி அசைவாடி கொண்டிருக்கும். அப்படியே வெளிச்சம் வெளிச்சம் அசைவாடி கொண்டிருக்கும். அந்த ஏதேன் தோட்டத்துல ஒரே ஒரு குழந்தை, ஆதாம். ஒரே ஒரு குழந்தை, ஆதாம். ஆதாம் அப்படின்னு கூப்பிட்டா அவன் என் முன்னாடி நிக்கணும். அவனோடு பேசினா அவன் ரிப்ளை பண்ணுவான். இப்படிதான் ஒரே ஒரு குழந்தை அந்த ஏதேன் தோட்டத்துல. நான் அந்த ஏதேனை முழுவதும் உலாவி கொண்டிருந்தேன், உலாவி கொண்டிருந்தேன். ஒரே ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு தாய், தகப்பன், உற்றார், உறவினர் எல்லாம் நான் தான், எல்லாம் நான் தான். அப்படிப்பட்டதான ஏபிசிடி தெரியாம இருந்த அந்த ஆதாமுக்கு, ஏபிசிடி தெரியாம இருந்த அந்த ஆதாமுக்கு எல்லாமே நான் தான். ஆனா எல்லாமே நானா இருந்த அந்த ஆதாமுக்கு ஒரு விஷயம் மங்கி போயிடுச்சு. தேவன் சொல்லுவதை கேட்கணும், தேவன் சொல்லுவதை தான் செய்யணும் அப்படிங்கிறத மங்க வச்சுட்டான் சாத்தான், மங்க வச்சுட்டான் சாத்தான். ஆனாலும் அதே ஆதாம் செய்த தவறுக்காக, அந்த ஆதாம் செய்த தவறுக்காக நான் என்னுடைய பாசத்தை நான் மறக்க மாட்டேன். நான் என்னுடைய பாசத்தை என்னுடைய பிள்ளைகள் மேல, இந்த மனிதர்கள் மேல வைத்திருந்த இந்த அன்பை ஒரு காலம் நான் அந்த பிள்ளைகளிடமிருந்து எடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. அதற்காக என்ன செய்தேன்? இந்த சாத்தான் செய்த தவறுக்காக நான் ஏன் இந்த மனுஷங்க எல்லாரையும் நான் வேதனைக்குள்ளாக நடத்தணும்னு சொல்லிட்டு தான் யெஷுவாவாய் இந்த பூமிக்கு நான் வந்தேன். யெஷுவாவா இந்த பூமிக்கு நான் வந்தேன். பூமிக்கு உங்களுக்காகவே வாழ்ந்தேன், உங்களுக்காகவே வாழ்ந்தேன். அதனால ஒரே ஒரு மனுஷன், அந்த ஆதாம் கீழ்ப்படியாமல் போனதுனால இவ்வளோ பெரிய விஷயங்கள் அந்த பாடி, அந்த ஆதாமுடைய சரீரம் மாறப்பட்டது. அந்த ஆதாமுடைய சரீரத்துக்குள்ள எவ்வளோ விதமான மாற்றங்கள். நீங்க யாருக்கு கீழ்ப்படுறீங்களோ அவங்க உங்களுடைய தலைவனாக மாறி விடுவான். யாருக்கு கீழ்ப்படுறீங்களோ அவன் உங்களுடைய தலைவனாக மாறி விடுவான். அப்படிதான் சாத்தான் ஆதாமுக்கு தலைவனாக மாறினான். இந்த பூமியில கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சான். இந்த மனுஷன் ஆசை வார்த்தை பேசுனா அவனுக்குள்ள இச்சை வந்துடும்.
அவனுக்குள்ள இச்சை வந்துடும், அவன் ஆசைப்படுவான், எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு நினைப்பான் அப்படின்னு சொல்லி இந்த ஆதாமுக்கு ஆசை வார்த்தைகள், ஏவாளுக்கு ஆசை வார்த்தைகள் பேசி அவன் தலைவனா மாறிட்டான். ஆனாலும் எனக்கு என்னென்ன போயிட்டு இருக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருதான் நல்லா தெரியும். அதனாலதான் இந்த மனுஷனை அடியோட வெறுத்துடக்கூடாது, இவனை அழிச்சிடக்கூடாது என்பதற்காக. ஏன் தெரியுமா? என்னுடைய ரூபத்தில் படைக்கப்பட்டவன், என்னுடைய ரூபத்தில், சாதாரண விஷயமா என்னுடைய ரூபத்தில் படைக்கப்பட்ட மனிதனை நான் வெறுத்து ஒதுக்க முடியாது என் பிள்ளைகளே. அதனாலதான் நான் பூமிக்கு வந்து உங்களுக்காகவே வாழ்ந்தேன், உங்களுக்காகவே வாழ்ந்து நான் உங்களோடு இப்ப பேசி கொண்டிருக்கிறேன், உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். வேதத்தின் அடிப்படையில, வேதம் ஒரு புத்தகத்தினால இருக்கிற இந்த புத்தகத்துல இருக்கிற வார்த்தைகள், அந்த வேதத்தோடு முடியல இந்த உறவு, அந்த வேதத்தோடே முடியல இந்த உறவு. இந்த நாள் வரைக்கும் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் இருந்த அந்த அபிஷேகத்தை இந்த நாள் வரைக்கும் நான் வைத்திருக்கிறேன். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் இருக்கிற அதே அபிஷேகத்தை நான் இந்த நாள் வரையும் நான் வைத்திருக்கிறேன். ஒரே மாறாத தேவனாய் நான் இருக்கிறேன். இந்த சுவிசேஷம் அநேக போதகர்கள் போதிக்கிற இந்த போதனையின் மூலமாக தான் ஆதியில இருந்து இப்ப வரைக்கும் என்னுடைய நாமம் நிலைக்கப்பட்டிருக்கிற இந்த பூமியில. ஒவ்வொரு ஊழியத்தின் நிமித்தமாக தான், ஒவ்வொரு கூட்டத்தின் நிமித்தமாக தான் என்னுடைய நாமம் நிலைக்கப்பட்டிருக்கு இந்த பூமியில. இங்க சுவிசேஷம் இல்ல, இங்க எந்த ஊழியமும் இல்லைன்னா என்னுடைய நாமம் எப்பவோ மறைந்து போயிருக்கும் என் பிள்ளைகளே. என்னுடைய நாமம் எப்பவோ மறைந்து போயிருக்கும், யாருக்குமே தெரியாம போயிருக்கும். ஹூ இஸ் ஜீசஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இந்த சுவிசேஷத்தின் மூலியமாக, ஊழியங்களின் மூலியமாக தான் என்னுடைய நாமம் இந்த நிமிஷம் வரைக்கும் தேசம் முழுவதும், உலகம் முழுவதும் என்னுடைய நாமம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. என் பிள்ளைகள் என்னை கூப்பிட்டு அழைக்கிறார்கள், என் பிள்ளைகள் என்னை மதிக்கிறார்கள், என்னை கூப்பிடுகிறார்கள் அப்படி என்று சொல்லி உலகம் முழுவதும் இந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. என்னுடைய நாமம் நிலைக்கப்பட்டிருக்கு. அதனால என் அன்பு பிள்ளைகளே, நான் இந்த பூமியில உங்களுக்காகவே, நீங்க என்னோடு கூட பேசும் பொழுது உங்களுக்கு செவி கொடுத்து, என் பிள்ளைகள் என்னை அழைக்கிறார்கள், என் பிள்ளைகள் என்னை நேசிக்கிறார்கள், என் பிள்ளைகள் என்னை மதிக்கிறார்கள், இப்படி என் பிள்ளைகள் எனக்காக இருக்கிறார்கள், எனக்காக ஊழியம் செய்கிறார்கள், எனக்கான வேலைகளை சிறப்பாய் செய்து கொண்டு இருக்கிறார்கள், எனக்காகவே ஒரு ஜன கூட்டம் இருக்கிறது. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். எனக்காக இருக்கிற கூட்டம் பரலோகத்துக்குரிய கூட்டம். இது ஒரு கன்ஃபர்மேஷன். எனக்காக இருக்கிற கூட்டம் பரலோகத்துக்குரிய கூட்டம். என் அன்பு பிள்ளைகளே, இது உங்களுக்கு கேரண்டீடு. கேரண்டீடு. கேரண்டி அப்படிங்கிற வார்த்தைக்கும் கேரண்டீடு அப்படிங்கிற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கு. கேரண்டீட்னா நீங்க பரலோகத்துக்குரிய பிள்ளைகளா மாறிட்டீங்க, பரலோகத்துக்குரிய பிள்ளைகளா நீங்க மாறிட்டீங்க. என் அன்பு ஜன கூட்டமே, என் ஆசை ஜன கூட்டமே, நோவா காலத்துல இப்படியாக ஒரு கூட்டத்தை நான் ஃபில்டர் பண்ணேன், ஒரு கூட்டத்தை நான் ஃபில்டர் பண்ணேன். அதே மாதிரிதான் எனக்கான கூட்டத்தை நான் ஃபில்டர் பண்ணி நான் சேர்த்து கொண்டு வரேன். எனக்கான பிள்ளைகளை நான் ஃபில்டர் பண்ணி நான் என்னோட ஐக்கியமா நான் வச்சிட்டு இருக்கிறேன். இது எனக்கான கூட்டம். இந்த கூட்டம் பரலோகத்துக்கான கூட்டம். இந்த கூட்டம் பரலோகத்துக்கான கூட்டம். என் அன்பு பிள்ளைகளே, பரிசுத்த தேவன் நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். பரிசுத்த தேவன் நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். பரிசுத்த தேவன் நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, பரிசுத்த தேவன் நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். நான் உங்களோடு கூட இருந்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்து பரலோகம் நிரப்பப்படுவதற்கு என்னென்ன காரியங்கள் செய்ய இருக்கிறனோ அது எல்லாவற்றையும் நான் உங்களை வைத்து செய்வேன். என் அன்பு பிள்ளைகளே, எனக்கான பாடின பாட்டு, எனக்காக ஏறெடுத்த ஆராதனை, எனக்காக வாசித்த ஸ்தோத்திர பலிகள், எனக்காக வாசிக்கப்பட்ட வேத வாக்கியம், இப்படி எனக்காக செய்யப்பட்ட எனக்கு கொடுக்கப்பட்ட சாட்சிகள், எனக்காக பாடின பிரைசிங் சாங், எனக்காக செய்தது எல்லாமே
என்னுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக செய்தது. என்னுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக செய்தது. ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். ஒரு ஆடிட்டோரியம் போறீங்க. அந்த ஆடிட்டோரியம்ல எப்பவுமே தேவையானது ஒரு அஜெண்டா. அந்த அஜெண்டா படி அந்த ஆடிட்டோரியத்துல ஃபர்ஸ்ட் ஒரு பிரசன்டேஷன். அந்த பிரசன்டேஷன்ல ஃபர்ஸ்ட் ஒரு அஜெண்டா, செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், இப்படி அஜெண்டா பிரகாரம் ஒரு பேப்பர்ல நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்து அடுத்து போகும்பொழுதுதான் ஒரு செக்ஷனும் மிஸ் ஆகாது, ஒரு விஷயமும் அங்க மிஸ் ஆகாது. அப்படிதான் உங்களுடைய நீங்க செய்கிற ஒவ்வொரு விஷயமும் பரலோகத்துல ஒரு சிஸ்டமேட்டிக் ஆர்கனைஸ்டா அடுத்து இது, அடுத்து இது, என் பிள்ளைகள் அடுத்து இதை செய்வார்கள், அடுத்து இதை செய்வார்கள், அடுத்து இதை செய்வார்கள்னு பரலோகத்துல அப்படியே வந்து விழுது. என் பிள்ளைகளே, அப்படியே விழுது. இந்த காரியங்கள் இந்த பிள்ளை செய்யறான், இந்த காரியம் இந்த மகன் செய்யறான். அப்படி நீங்க நினைக்கலாம், நம்ம என்ன பெருசா பண்ணிட்டோம், நம்ம என்ன பெருசா செஞ்சிட்டோம். ஆனா இது எனக்காக செய்யப்பட்டது, எனக்காக செய்யப்பட்டது, என் நாமத்துக்காக செய்யப்பட்டது, எனக்காக செய்யப்பட்டது. அதே மாதிரிதான் எனக்காக, என்னுடைய நாமத்துக்காக உபத்திரவங்களை நீங்க அனுபவிக்கிறீங்கன்னா, என்னுடைய நாமத்துக்காக உபத்திரவங்களை நீங்க அனுபவிக்கிறீங்கன்னா, அது எனக்கு விரோதமா செயல்படப்பட்டது, எனக்கு விரோதமா செயல்படப்பட்டது. இது உங்களுக்கு விரோதமா செயல்பட்டது கிடையாது. உங்களை ஒரு கருவியா உங்களை துக்கப்படுத்திட்டாங்க. ஆனா என்னுடைய நாமத்துக்காக ஓ நீங்க அவமதிக்கப்படுறீங்களா, அது என்ன அவமானப்படுத்தினதுக்கு சமானம். என் பிள்ளைகளே, என்னை தொட்டதுக்கான சமானம். அதனால இந்த ஒரு காரியத்துக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு நியாய தீர்ப்புக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. எனக்கு விரோதமாய், பரிசுத்த தேவனுக்கு விரோதமாய் இந்த காரியங்கள் எல்லாம் என்னுடைய நாமத்துக்காக ஒரு பிரச்சனை பிள்ளைகள் சந்திக்கிறாங்கன்னா, அது என்னையே தொட்டதுக்கான சமானம். என் பிள்ளைகளே, அதுக்கான நியாய தீர்ப்பு நிச்சயமாகவே இருக்கிறது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும். உலகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்னுடைய நாமத்துக்காக உங்களுக்கு ஒரு அவமானம்னா, என்னுடைய நாமத்துக்காக உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா, அது எனக்கு வந்து சேர்ந்தது. அதுக்கான நியாயத்தை நான் விசாரித்தே ஆவேன். என் அன்பு பிள்ளைகளே, இது வந்து ஒரு கர்மா. நீ என்ன விதைக்கிறியோ அதுக்கான ஒரு அறுவடை. நீ கெட்டதை விதைத்தால் கெட்டதை தான் அறுக்க முடியும், நீ நல்லதை விதைத்தால் நல்லதுதான் அறுக்க முடியும். இப்படி இந்த யூனிவர்ஸ் வந்து, இந்த பூமி வந்து ஒரு எலோஹிம். அதனாலதான் இந்த பூமியில இருந்து ஒரு மனுஷனை நான் எடுத்தேன், இந்த பூமிக்குள்ள இருந்து ஒரு மனுஷனை நான் எடுத்தேன், இந்த டஸ்டுக்குள்ள இருந்து ஒரு மனுஷனை நான் உண்டாக்குனேன். இந்த பூமி ஒரு எலோஹிம். என் அன்பு பிள்ளைகளே, நான் இந்த பூமியில எங்கேயும் வாசம் பண்றேன், எங்கேயும் இருக்கிறேன். அதனாலதான் என்னை தவிர வேறே தேவர்கள் உங்களுக்கு உண்டா இருக்க வேண்டாம்னு நான் உறுதிப்படுத்துறேன். உங்களுக்கு திரும்பவும், என்னை தவிர உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம். எத்தனையோ ஆடு மாடுகளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ பறவைகளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ சொரூபங்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இது அத்தனையும் படைத்த தேவன், சர்வ லோகத்தின் அதிபதி, நான் சிங்காசனத்தில் இருக்கிறேன், என்னை மறந்துட்டு ஏதேதோ காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகள். ஆனா ஒரு நாள் வரும் நம்ம செய்தது தப்பு, தெரியாம பண்ணிட்டு இருந்தோம். ஜீவனுள்ள தேவன் இவர்தான், இவர்தான். இந்த பறவை கடவுள் கிடையாது, இந்த விலங்கு கடவுள் கிடையாது, இந்த ஒரு பூ தெய்வம் கிடையாது, இப்படின்னு சொல்லி ஒரு நாள் புரிந்து கொள்வார்கள் மனிதர்கள். ஒரு சின்ன கல்லை கூட விட்டு வைக்கிறதில்ல, ஒரு ஆட்டுக்கல்ல கூட விட்டு வைக்கிறது இல்லை. அதில் சட்னி அரைக்கிறாங்க, அந்த சட்னி அரைக்கிற அந்த கல்லு அந்த அம்மி கல்ல கூட விட்டு வைக்கிறது கிடையாது, ஒரு செங்கலை கூட விட்டு வைக்கிறது கிடையாது, எந்த ஒரு கல்லையுமே விட்டு வைக்கிறது கிடையாது. இந்த கல்லெல்லாம் யார் உண்டாக்குனது?
இந்த கல்லெல்லாம் பூமியில போடப்பட்டது போடப்பட்டது இந்த கல்லெல்லாம் பூமியில நான் தான் வைத்தேன். இந்த போல பாறைகள்லாம் இது போல பாறைகள்லாம் இதெல்லாம் நான் தான் போட்டது. இந்த போடப்பட்ட கற்களை எடுத்து தெய்வமாக மாற்றுகிறார்கள். ஓ, தெய்வமாக மாற்றுகிறார்கள். என்னை தவிர வேறே தேவர்கள் இல்லை. என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, இது ஒரு நாள் புரியும். இந்த பிரபஞ்சமே புரிந்து கொள்ளும். ஒரு நாள் புரிஞ்சுக்கும். அப்ப யாருன்னு தெரியும். அப்ப யாருன்னு தெரியும். நான் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறேன். நான் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறேன். மரித்து உயிரோடு எழும்பின தேவன், ஓ, எப்படி சாத்தான் ஏதாவது ஒரு உடம்பு கிடைக்குமா, அந்த உடம்புக்குள்ள நுழைஞ்சு தீங்க விளைவிக்கலாம், டிஸ்ட்ரக்ஷனை செய்யலாம் அப்படின்னு அலைந்து கொண்டிருக்கிறானோ, அதே போல நான் மரித்து உயிரோடு எழும்பின பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறேன் தெரியுமா? ஏதாவது ஒரு குழந்தை என்ன தேடி வருமா? ஏதாவது ஒரு குழந்தை என்ன தேடி வருமா? அந்த குழந்தையினுடைய உடம்பை பயன்படுத்தி நல்ல காரியத்தை செய்ய முடியுமா? நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏதாவது ஒரு குழந்தை என்ன தேடி வருமா? என்னை நேசிக்குமா? அந்த உடம்பை பயன்படுத்தி மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நான் ஒரு 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 உடம்பை தேடிக்கொண்டிருக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்களா சாத்தான் ஒரு உடம்பை தேடுறது எதுக்கு தெரியுமா? அழிவை கொண்டு வர்றதுக்கு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் ஒரு உடம்பை தேடுறது எதுக்கு தெரியுமா? நல்லது செய்யறதுக்கு, நல்லது செய்யறதுக்கு, நோயை குணப்படுத்துறதுக்கு, சாபத்தை அழிக்கிறதுக்கு, ஓ, மரணத்தை நிறுத்துறதுக்கு, அவனை வாழ வைக்கிறதுக்கு, அவனுக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு. இப்படி பரிசுத்த தேவன் ஒரு குழந்தை என்கிட்ட வராதா அப்படி என்று நான் காத்து கொண்டு இருக்கிறேன் என் பிள்ளைகளே, காத்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளைகளே. என்னோடு கூட 12 சீடர்கள் இருந்தார்கள். என்னோடு கூட ஏதோ 500 பேரு, 1000 பேரு, 10,000 பேர்லாம் என் பின்னாடி நடக்கல, என்னோடு கூட உக்காந்து சாப்பிடல, என்னோடு உறங்கல. 12 சீடர்கள் தான் இருந்தாங்க. அங்கேயும் ஒரு லிமிட் இருந்தது, அங்கேயும் ஒரு லிமிட். அந்த 12 சீடர்களோடு தான் நான் இந்த கடைசி திருவிருந்தை நான் கொடுத்தேன். நான் மரிக்கத்துக்கு முன்னாடி இந்த திருவிருந்தை நான் கொடுத்தேன். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொன்னேன். என்னை நினைவு கூறும்படி. அப்ப இந்த திருவிருந்துக்கான நோக்கம் என்னது? நித்திய ஜீவன். இந்த திருவிருந்துக்கான நோக்கம் என்னது? நித்திய ஜீவன். நானே ஜீவ அப்பம். நானே ஜீவ அப்பம்னா என்னுடைய சரீரம். அந்த அப்பத்தை புசிக்கும் பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன் நிச்சயம். இது ரொட்டீனா செய்யணும். நான் 1 மாசம் செஞ்சேன், 2 மாசம் செய்யல. நான் 1 மாசம் செஞ்சேன், 10 மாசம் நான் செய்யல. ரொட்டீனா செய்யணும் என் பிள்ளைகளே. இதெல்லாம் பரலோக சட்ட திட்டங்கள் என் அன்பு பிள்ளைகளே. இதெல்லாம் பரலோக சட்ட திட்டங்கள். இந்த பூமிக்குள்ள எத்தனையோ சட்ட திட்டங்கள் இருக்கு. இந்த பூமிக்குரிய சட்ட திட்டங்கள். நீங்க ஒரு கோர்ட்டுக்கு போனீங்கன்னா படிப்பு படிக்கிறாங்க, லாயர்ஸ், அட்வொகேட்ஸ், ஒவ்வொரு செக்ஷன் படிக்கிறாங்க, சட்ட திட்டங்கள். இந்த பூமிக்கு ஒரு சட்டத்திட்டம் இருக்கும் பொழுது பரலோகத்துக்கு இதை விட நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கு. இந்த சட்டத்திட்டங்களின் படிதான் ஒரு மனிதன் வாழணும். மனம் போன போக்குலலாம் ஒரு மனிதன் வாழக்கூடாது. மனம் போன போக்கு வாழ்க்கையே இங்க இல்லை என் பிள்ளைகளே. மனம் போன போக்குல எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம். விபச்சாரத்துக்குள்ள போகலாம் ஒரு மனுஷன். ஒரு மனுஷன் இன்னொரு மனிதனை கொலை செய்யலாம். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை ரயில்வே டிராக்ல தள்ளி விடலாம். ஆனா மனம் போன போக்குல வாழ்கிறதான வாழ்க்கை இல்லை என்னுடைய பிள்ளைகளுக்கான வாழ்க்கை. ஆதாம் மனம் போன போக்குல வாழ்ந்ததுனாலதான் இப்படி ஒரு சாபம். ஆனா இதை நீங்க திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு கீழ்ப்படிந்து நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் என் பிள்ளைகளே. அதனால நான் உங்களோடு பேசுவதும், உங்களோடு பழகுவதும், நான் உங்களை திருத்துவதும்,
நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதும் இப்படிப்பட்டதான காரியம்லாம் நான் தொடர்ந்து இந்த ஊழியத்துக்கு செய்ய இருக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன். நான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன். இந்த ஒழுங்கு ஒவ்வொரு வாரம் இப்படிப்பட்டதான ஒழுங்கு, ஒவ்வொரு மாதம் இப்படிப்பட்டதான ஒழுங்கு என்னுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்து, என்னுடைய வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளுக்கு நான் ஜீவ அப்பமாய் இருக்கிறேன். நான் ஜீவ அப்பமாய் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன். எல்லாத்துக்கான நோக்கம் நித்திய ஜீவன். உங்களுடைய மைண்டுக்குள்ள ஒரே ஒரு விஷயம்தான் வரணும், நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனுக்காக தான் இவ்வளோ ஆயத்தம், இவ்வளோ போராட்டம், இவ்வளவோ எத்தனை. நான் எல்லாமே சொல்லிட்டேன் உங்களுக்கு. நீங்க எனக்காக என்னெல்லாம் செய்றீங்களோ அது எல்லாமே நித்திய ஜீவனுக்காக தான். விதவை அவகிட்ட இருந்த வெள்ளி காசு, அவகிட்ட இருந்தது வெள்ளி காசு தான். அதுதான் அவகிட்ட இருந்ததே. அந்த வெள்ளி காசை தூக்கி காணிக்கையா எனக்கு கொடுத்தா. அவகிட்ட வேற எதுவுமே கிடையாது. காணிக்கையா கொடுத்தா. எதுக்கு கொடுத்தா தெரியுமா? நித்திய ஜீவனுக்காக. நித்திய ஜீவனுக்காக. நான் திரும்பவும் சொல்றேன், எல்லாமே நித்திய ஜீவனுக்காக. நீங்க எனக்காக செய்தது எல்லாமே நித்திய ஜீவனுக்காக. எல்லாமே நித்திய ஜீவனுக்காக. நித்திய ஜீவனுடைய வாழ்க்கை தக தக தகன்னு கோல்டு பேலஸ்ல விலை உயர்ந்த கற்கள்னால அமைக்கப்பட்ட பரலோக கோல்டு பேலஸ். எல்லாமே நீங்க படுகிற பாடுகள், அவமானங்கள், நிந்தனைகள் எல்லாமே பேரின்ப வாழ்க்கைக்காக. ராஜாவுடைய பந்தியில ஒரு இடம் உங்களுக்கு ஆயத்தமா இருக்கு. ராஜானுடைய பந்தியில, ராஜானுடைய அரண்மனையில, ராஜானுடைய பந்தியில ஒரு இடம் உங்களுக்காக இருக்கிறது. என் பிள்ளைகளே, ராஜானுடைய பந்தி எப்படி இருக்கும்? எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கும். ராஜா எந்த எந்த சேர்ல உட்காருவாரு? ராஜனுடைய பிள்ளைகள் எந்த சேர்ல உட்காருவாங்க? சிந்தித்து பாருங்கள். இந்த ஒரு கஷ்டத்தை நீங்க மனதில் வச்சுக்கிட்டு பேரின்ப வாழ்க்கையை மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த பேரின்ப வாழ்க்கை ராஜ வாழ்க்கை. அந்த பேரின்ப வாழ்க்கை ராஜாவுடைய பந்தியில ஒரு இடம் உங்களுக்கு. அந்த வாழ்க்கைக்காக தான் என்னை அடின்னு அடிச்சாலும் என் பிள்ளைகளுக்காக நான் ரத்தம் சிந்துவேன். என்ன வாரினால் சதை பிடுங்கி இழுத்து என்னுடைய கன்னத்துல இருக்கிற சதை அப்படியே பிச்சு தொங்குது. என்னுடைய முதுகுல இருக்கிற சதை பிச்சு தொங்குது. எல்லாமே எப்படி தெரியுமா? அந்த ராடு இருக்குல்ல, அந்த ராடுல சொரப்பா மனுஷனுடைய சதைய பிச்சுக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும், முள்ளு மாதிரி. அது அப்படியே சதைய பிச்சிரும். இதெல்லாம் நான் எதுக்காக நம்ம தாங்கிக்கிட்டேன்? நித்திய ஜீவனுக்கு. இதுதான் வழி. ஒரு குழந்தை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா இதெல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் நான் தாங்கிக்கிட்டு கல்வாரி சிலுவையில இப்படி நானு மறிச்சாதான் இந்த ரத்தம், உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் பாய்ந்து ஒவ்வொரு துளி ரத்தம் போனாதான் என் பிள்ளைகளுடைய பாவத்துக்காக இப்படிப்பட்டதான ரத்தத்தை நான் சிந்தி என் குழந்தைகளை நித்திய ஜீவனுக்காக நடத்தணும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நான் தான். என் பேரை சொன்னாதான் பரலோக வாசலே திறக்கும். என் பேர் அங்க அதுதான் ஜெனட்டிக் கோடு, அதுதான் சாவி. என்னுடைய நாமம் இயேசு கிறிஸ்து அப்படின்னு அங்க தொனிக்கப்பட்டாதான் அந்த கீ ஓப்பன் ஆகும். என் பிள்ளைகளே, எத்தனை தேவ தூதர்களை என்ட்ரன்ஸ்ல இருக்கிறாங்க தெரியுமா? இவங்க நாட் அலௌடு. இவங்க இந்த இதுக்குள்ள வர முடியாது. இதுல அவங்களுக்கு குவாலிஃபைடு கிடையாது. இது அவங்களுக்கான இடம் கிடையாது. இது அங்க நெருங்க முடியாது. என்னுடைய பேரை சொன்னாதான் பரலோக வாசலே திறக்கப்படும். அது உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா நான் தான் ஜீவனுமாய் இருக்கிறேன். நான் தான் ஜீவனுமாய் இருக்கிறேன். எதற்காக நான் இந்த ஊழியத்தை உங்களுக்காக கொடுத்துருக்கிறேன் தெரியுமா?
நித்திய ஜீவனுக்காக. இவ ஒரு பரலோகத்தினுடைய கைடு. இந்த பரலோகத்தினுடைய கைட நான் உங்களுக்காக கொடுத்திருக்கிறேன். அந்த சரீரத்தை நான் பயன்படுத்தி நித்திய ஜீவனை குறித்து தான் நான் பேசுவேன். நித்திய ஜீவனுக்காக தான் சகல பாடுகள். பாடுகள் இல்லாம பரலோகத்தினுடைய வாசலை நெருங்க கூட முடியாது. பாடுகளின் மத்தியில் தான் தேவனுடைய உதவி, தேவனுடைய பிரகாச ஒளி பிரகாசமா தெரியும். என் அன்பு பிள்ளைகளே, ஏதோ கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார், என்னமோ அப்போ இவ்வளோலாம் கஷ்டப்படணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க இந்த பூமியில இருக்கிறீங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு நபர்னால உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். என்னுடைய உதவி இல்லாம இதெல்லாம் உங்களால மேற்கொண்டு வரவே முடியாது. என்னுடைய உதவி இல்லாம எதையுமே கடக்க முடியாது பிள்ளைகளே, எதையுமே செய்ய முடியாது. அதனாலதான் நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களை பரிசுத்த தேவன், நான் உங்களை படைத்த தேவன், நான் உங்களை விரும்புகிற தேவன், நான் உங்களை நேசிக்கிற தேவன். எல்லா நித்திய ஜீவனுக்காக, அந்த பேரின்ப வாழ்க்கைக்காக. ஓ, அந்த பந்தி எவ்வளோ பெரிய பந்தி! அந்த பந்தியில எத்தனை ஐட்டங்கள், எத்தனை விலை உயர்ந்த பொருட்கள்! இப்படிப்பட்டதான ராஜாவுடைய பந்தியில இதுதான் ஏதேன். ஏதேன், தொலைத்த ஏதேனை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். தொலைக்கப்பட்ட ஏதேனை, ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்திட்டேன். ஆதாம ஏவாளை துரத்திட்டேன். ஆனாலும் என் பிள்ளைங்க ஒரு நாள் அந்த ஏதேனுக்கு வரணும். ஆனாலும் என் குழந்தைங்க ஒரு நாள் அந்த ஏதேனுக்கு வரணும். இதுக்காக தான் இத்தனை பாடுகள், இதுக்காக தான் இத்தனை சாட்சிகள், இதுக்காக தான் இத்தனை ஊழியங்கள், இதுக்காக தான் எல்லாமே என் பிள்ளைகளே, எல்லாமே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இப்படி வார்த்தைகளுக்காக கொடா கொடி நன்றி. இவ்வளோ நேரம் சொன்ன வார்த்தைகள், கொடுத்த போதனைகளுக்காக கொடா கொடி நன்றி. எத்தனை அருமையான அந்த வெளிப்பாடு, எவ்வளவு வாஞ்சையாய் வைராக்கியமாய் நீர் கொடுத்த வார்த்தைகள், இதுக்காக கொடா கொடி நன்றி. யேசுராஜா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உங்களை மாதிரி யாருமே பேச முடியாது, உங்களை மாதிரி யாருமே விளக்கம் கொடுக்க முடியாது, உங்களை மாதிரி யாருமே நேசிக்க முடியாது. இதெல்லாம் எனக்கு நான் செய்தது நித்திய ஜீவனுக்காக அப்படின்னு நீங்க புரிய வச்சிருக்கிறீங்க. கர்த்தருக்கொடா கொடி நன்றி. நம்ம அடுத்து கம்யூனியனுக்கு போயிடலாம். ஆண்டருக்கு நன்றி சொல்லிட்டு, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. நம்ம வசனம் வாசிக்கலாம். வாசிச்சுட்டு நம்ம கம்யூனியன் நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வாரமும் இந்த கம்யூனியனை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இந்த திருவிருந்து அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி செய்து காட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு. இதை நம்ம செய்யணும். இதை நம்ம எதுக்காக செய்யறோம்னா, இதனுடைய பர்பஸே எட்டர்னல் லைஃபுக்காக தான், எட்டர்னல் லைஃபுக்காக தான். ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி, கோடா கொடி நன்றி, கோடா கொடி நன்றி, கோடா கொடி நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.